ஓகே 129வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல வந்து நாமி சொல்லிருப்பா நீங்க கூட ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது விவின்னு சொல்லிருப்பாவா. அதை பத்தி இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நான் இவன் கூட ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. காரோ இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு விவி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் அடுத்த சீனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா இகராமோட கனவை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இகராம் நான் வந்து குயின் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சடனா ஒரு ஷாக் ஆகுறாரு. என்னடா விவி வந்து குயின் ஆக போறாளா பைரட் ஆக போறாளான்னு சொல்லிட்டு ஷாக்ல இருந்து வேகமா அங்க இருந்து ஓடி வராரு. விவி ரொம்ப திறந்து பாக்காரு. என்னன்னு பார்த்தா விவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. விவி நீ இங்க தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் நிம்மதியாகிறாரு. இகராம் என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்து இகராமோட ஒய்ஃப் அங்கதான் இருக்கா. லேடிஸ் ரூம்ல நீ வரான்னு சொல்லிட்டு பாத்திரத்துக்கு அடிச்சு விரட்டுதாவா. என்னன்னு பார்த்தா வெளியே தான் கிங் நின்னுகிட்டு இருக்காரு. அவர் ஷாக்ல தான் வெளியே வந்து பாத்துருக்காரு ஆல்ரெடி விவிய. எல்லார் கனவுலுமே வந்து விவி வந்து பைரட் ஆயிரலாம்னு சொல்லிட்டு பயந்து தான் ஓடி வந்து ஒரு ரூம் பாத்துருக்காங்க. இதே மாதிரிதான் கனவு வந்துருச்சான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவரும் தலையில அடி வெட்டு தான் நின்னுகிட்டு இருக்காங்க. பொறுமையா இருங்க, உங்களோட ஸ்பீச் வந்து 10 மணிக்கு ஆரம்பிக்கி. நீங்க என்ன மாதிரி ஃபீலிங்ல இருக்கீங்களோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, சூப்பரான செரிமோனி நீங்க நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காவா. நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அந்த 2 வருஷத்துல அப்படி ஒன்னும் பெருசாலாம் நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா விவி. உங்களோட வயசு 14 ஆயிருச்சு. இப்ப நீங்க என்னெல்லாம் மாதிரி வளர்ந்துருக்கீங்க, எந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு உங்க மனசுல இருந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இகராமோட ஒய்ஃப் சொல்றாவா. நீங்க இன்னைக்கு பேச போறது வந்து மொத்த அளபஸ்டாக தெரிய போகுது. எல்லா டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல் மூலியமாவே எல்லாத்துக்கும் பரவ போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேலை பாக்குறவா. அப்புறம் சாக்காவும் இகராமையும் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹார்பர்ல நடந்த விஷயத்தை எல்லாமே எனக்கு தெரியும், நம்ம அதுல இன்வால்வ் இருக்கதான் நல்லதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹார்பர்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஃபயர்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. லூஃபியோட கப்பலை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. லூஃபி கப்பல்லாம் ஒரு பக்கம் செதறிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா போனுக்குள்ளே ஆளாளுக்கு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுங்கடா நம்ம கப்பலை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணே தெரியல, கப்பல் ஃபுல்லா ஹோல் ஆகிக்கிட்டு இருக்கு. கப்பலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணே தெரியல. ஏகப்பட்ட சைடுல இருந்து மிரைன்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் போனுக்குள்ளே கப்பல் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கு. க்ளோஸ் காம்பட்ல இருந்தா வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். இப்ப தூரமாலாம் இருக்காங்க, நம்ம எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. வந்து நம்மளோட பிளாக் ஸ்பியர் ஃபார்மேஷன் சூப்பரா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்கான் ஜாங்கோ. உன்னை அயன் விஸ்ட் பாடி சொல்றான், நம்மளோட பிளான் மாசா காட்டும், நம்மளுக்கு ஈக்குவலா யாரும் வர முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா லூஃபி முழிக்கான். ஹிப்னோட்டிஸ்ட் வந்து ஒரு பைரட்லடா, அவனடா மெரைன்ல பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை சாஞ்சி பக்கம் இவனை எங்கே நான் பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு டே குக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நான் தான் ஃபுல் விஸ்ட் அயன் பாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கப்பலை அடிச்சு நொறுக்க தாண்டா நான் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அடனா பார்த்தா உசப் டென்ஷன் ஆகி சரி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு கேனனை ஸ்டார்ட் பண்றான். ஒரு ஓடு போடுறான். போட்ட உள்ள மெரன் கப்பலே செதறிடுச்சு. செடியில ஒரு கப்பலை சச்சிட்டாம. உசப்பு நீ வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னோட கால்குலேஷன் எப்படிடா இருக்கு, மாசா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஷாட்ல அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா போனுக்குள்ளே கப்பல் வந்து கத்துறானுங்க. பாஸ் பிளாக் ஹேஜ் ஹீனா இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டே போன்னு அப்படின்னா யாருடான்னு சொல்லிட்டு லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். அவதான் வந்து நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பிரச்சனை, அவ கையில சிக்கிட்டோம் நம்ம கதையை முடிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போனுக்குள்ளே என்னன்னு பார்த்தா ஹீனா மெரன் சொல்லிட்டு வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கா. மாசா உள்ள இறங்குதா, நம்ம போறோம் அவனால அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல மட்டும் நீங்க வராதீங்கடா, நீங்க பின்னாடி இருக்கடா, இதை நான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா ஹீனா. நம்ம இங்க இருக்க கூடாடா, போல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், இல்ல நம்ம கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. லூஃபி சொல்றான் நீ போனா போயிட்டு வா, ஆனா நான் போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. மிஸ்டர் போன்க்ளே சார் வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போனுக்ளே ஆளுகளை எல்லாருமே உடனே நாமே சொல்லிட்டு இருக்கா எங்களுக்கு வேற போகலாம் இடம் கிடையாது, நாங்க ஸ்ட்ரெயிட்டா தான் போக போறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்ப எதுக்கு நீங்க நேரா போக போறீங்க, நேரா போய் என்ன சாதிக்க போறீங்க, அங்க இன்னும் பொக்கிஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்றான் லூஃபி. ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே மிரட்டான் போனுக்ளே. இதுக்காண்டி இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு போனுக்ளே கட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா விவியோட வீட்டை கட்டுறாங்க. பேலஸ்ல அவ தயாரா இருக்கா. விவி நீ சின்ன வயசா இருந்த மாதிரி இல்லையே, இப்ப நீ வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வந்து பாத்துட்டு அப்படி ஷாக்ல நிக்காரு. விவி சொல்றா அப்பா இகராம் உங்கள்ட்ட சில விஷயம் நான் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும், நீங்க கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி திரும்பி இங்க போனுக்குள்ளே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் இதை பார்த்துல நான் பயந்து போக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி என் வாழ்க்கையவே என்ன ரிஸ்க் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் போனுக்குள்ளே. நாளைக்கு கிளம்பிக்கலாம், இன்னைக்கு நம்ம இங்க இருக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் போனுக்குள்ளே. சொன்னோன்னு மிரண்டானுங்க அவனுங்க. இவரா நான் சொல்றத நீ தெளிவா கேள்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடான்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பைனாக்குலர்ல வந்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. மிஸ் ஹீனா இங்க ஒரு பக்கம் கப்பலே வேற திசையில போய்கிட்டு இருக்கு, அது அந்த போனுக்ளேட கப்பல்னு சொல்றானுங்க அவனுங்க. அது நம்ம டீகாய்டா, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீனா. இப்போ வந்து டீகாய்னு சொல்றீங்களா, அங்க பாருங்க அங்கதான் எல்லாருமே இருக்காங்க, முகிவராவும் அங்கதான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கப்பலை விட்டுட்டு அந்த கப்பல்ல ஏறி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அவங்கள ஃபாலோ பண்ணி போங்கடா, இனிமேல் அவங்க தான் நம்ம டார்கெட், இந்த கப்பலை விட்டுட்டு அந்த கப்பலை துரத்தி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா.
சடனா பார்த்தா போனுக்குள்ளே கப்பலை துரத்திட்டு வேகமா போறாங்க. என்னன்னு பார்த்தா மேரி கப்பலை விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. 3 நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்காவா. தயாராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா மிஸ் ஹீனா அனல் வேகத்துல வாரா. சடனா மிஸ் ஹீனா கப்பலை தூக்கிட்டு இங்க வாரா. வந்துட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா முகிவர லூஃபி குருவே அங்க இல்ல. எல்லாருமே ஏமாத்துல வேற ஆளு தான் நிக்கிறாங்க. வேற ட்ரெஸ் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இது நாங்களே கிடையாது சொல்றானுங்க. போனுக்குள்ளே வந்து திசை திருப்பிட்டு விட்டான். உண்மையான லூஃபி கப்பல் அங்க போய்கிட்டு இருக்காங்க. சிம்பிள் ட்ரிக்கில் நீ மாட்டிக்கிட்ட. எப்படி என்னோட ஆட்டம் சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு போனுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா முகிவர லூஃபி என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போனுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி எனக்கு பிடிச்சவங்களுக்காண்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போன்னு சொல்லிட்டு போனுக்குள்ளே வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லூஃபியை காப்பாத்தி விட்டு அவன் வாழ்க்கையை இதுல உள்ள கொண்டு வந்துட்டான். பார்த்துட்டு அவன் குருவே சாஞ்சிட்டாங்க. என்னடா நம்மளால இந்த அளவுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா போனுக்குள்ளே கப்பலை எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெரன் கப்பலே சேர்ந்து நொறுக்கி எரிதாங்க அந்த கப்பலை. ராடெல்லாம் இறக்கி வேற லெவலா சண்டை போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பைரட்டுக்கும் மெரனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கம் சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. போனுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி மிரண்டுட்டான். என்னன்னு பார்த்தா போனுக்குள்ளே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் மிஸ்டர் 2 வேற லெவல் பண்ணுவாரு. மாசா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பொண்ணுக்குள்ள நான் என்னைக்கும் உன்னை மறக்கவே மாட்டாடான்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மிஸ் ஹீனாக்கும் போனுக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு லூஃபின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி விவி கட்டிருக்கா. பழசதான் யோசிச்சு பாக்குறா. இதெல்லாம் பண்றது யாருன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஏன்னா அந்த சமயத்துல குரோக்கோடைலே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறது வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இக்ராம் சொல்லிட்டு இருக்காரு. பாச இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு அவரு. அப்ப அந்த நாட்டோட எதிரி நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காவா. இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணணும்னு சொல்றா. என்னது நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இக்ராம். அதெல்லாம் முடியாது, நீ பேசுறத பார்த்தா நம்மளாம் இதுல இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. விளையாட்டு கிடையாது சொல்றாரு அவரு. இதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அந்த வயசுல சும்மா இருந்துலாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன்னு இருந்திருக்கா. அந்த சமயத்துல அவ தான் பிளான் பண்ணி இக்ராமே கூட்டு போயிருந்திருக்கா. விவி எல்லாம் விவி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா. ஒரு பக்கம் லூஃபியே கட்டுறாங்க. ஷாக்ல இருக்கான். என்னன்னு பார்த்தா போனுக்குள்ளே கப்பலே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெறியில நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். ஒரு பக்கம் பிரின்சஸ் விவியை கட்டுறாங்க. டேய் பிரின்சஸ் விவி நல்லா வளர்ந்துட்டாங்கடா, பாருங்கடா அவங்க வேற லெவலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பிரின்சஸ் விவியை பத்தி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இக்ராம் சொன்னதை யோசிச்சு பாக்குறா. விவி நான் கேட்கிற கேள்விக்கு நீ தயாரா இருக்கணும் மட்டும் ஒன்னு வாட்டி சொல்லு, அது போதும் சொல்றாரு அவரு. உன்னோட வாழ்க்கையை இலக்கு நீ தயாரா இருக்கியான்னு சொல்லிட்டு அப்ப இக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் எதுக்குனாலும் தயாரா தான் இருக்கேன், என் நாட்டுக்காண்டி நான் எதையும் செய்வேன்னு சொல்லிருப்பாவா. பிரின்சஸ் விவியை பாருங்கடா பாக்கே வேற லெவலா இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஊர்லயும் மைக் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு பக்கம் டோட்டாயை கட்டுறாங்க. அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. டே கோசா இங்க வந்து பாருடா விவி பேச போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எங்க இருந்தாலும் அந்த சத்தம் கேட்கதான் போகுது, நான் இங்கே இருந்துக்கிட்டு சொல்றான் கோசா. அப்புறம் விவி வந்து ஒண்ணு பேச ஆரம்பிக்கா. நாட்டு மக்கள் அவளோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த கடலுக்கு போனேன், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். அவ்வளகான கஷ்டம் இருந்தாலும் எல்லாருமே என்ஜாயா தான் போய்கிட்டு இருந்துச்சு. நான் அவ்வளகான சந்தோஷமா இருந்தேன். அந்த சமயத்துல தான் ஒரு சின்ன ஷிப்பை நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த சின்ன ஷிப்ல இருக்க மக்கள் என்னை அந்த அளவுக்கு பார்த்தாங்க அப்படி இப்படின்னு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்க இருக்கிறவங்கள மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னை டார்க்னஸ்ல இருந்து வெளியே கூட்டு வந்தாங்க. நான் டார்க்னஸ் போகாத அளவுக்கு நீ மாத்தினாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க கப்பலை வந்து தாண்ட விட்டு போய்கிட்டே இருந்தாங்க. வேற எதையுமே அவங்க யோசிக்கவே இல்ல. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி எந்த எல்லைக்கும் வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இல்ல சரித்திரம் எப்பனாலும் வரும் போகும் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த சரித்திரத்தை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா வந்து மக்கள் பேசுறாங்க. மிஸ் விவி எதை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணுல நேவி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க போலுக்கு, அதனாலதான் அதை பத்தி பேசுறாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவ பேசுறது சத்தம் இங்க வர கேட்டுக்கிட்டே இருக்கு கப்பல் மூலியமா. விவின்னு சொல்லிட்டு சோப்பர் வருத்தப்படுறான். டே அது விவியோட குரல் தான், வேற சந்தேகமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. என்னன்னு பார்த்தா இவங்களை பத்தி பேசுறது அவங்களுக்கு எல்லாமே புரியுது. விவி இனிமேல் வர போறதில்லடா, அதனாலதான் அந்த சத்தம் கேட்கற அளவுக்கு அவ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்ல, அவ கண்டிப்பா வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டாமாரிஸ்க் பிளேஸ் அப்படிதானு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். அதுக்கு என்னடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வருவாடான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே நேவி ஷிப் வந்துட போறாங்கடா, வேற ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். லூஃபி விடுடா, இனிமேல் விவில வர போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. ஆனா லூஃபி எதையுமே கேட்க மாட்டேங்கான், அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எல்லாம் கத்துறாங்க. டே என்னடா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா விவி எங்க இல்ல இக்ராம் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. சடனா ஆள் மாறாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. விவி கொஞ்ச நேரம் பேசிட்டு அவ அங்க இருந்து போயிட்டா. என்னன்னு பார்த்தா இக்ராம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவளோட ஆடியோ போட்டு விட்டு அவ இங்க வந்து வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கத்துறாவா. என்னன்னு பார்த்தா டிரான்ஸ்பார்டர் ஸ்னைல்ல வந்து பேசிட்டு அவ இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. டமாரிஸ்க்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காவா. விவி வந்துட்டாடான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. வாங்கடா நேவி வந்துற போது, வா விவி நம்ம போலான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். இங்க வந்ததே உங்களுக்கு குட் பை சொல்லதான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க.
இருக்காங்க. என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு மைக் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கா. நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மெரைன்ல கத்துறாங்க, டேய் நான் பிரின்சஸ் விவி என்னால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. மெரைன் எல்லாருமே நிறைய அட்வென்ச்சரை பார்க்க வரணும் தான் நினைக்கேன். ஆனா உங்களோட இந்த கண்ட்ரியை நான் ரொம்ப லவ் பண்றேன். இந்த நாட்டு மக்களுக்கு நான் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இகரம் மேல இருந்து ஒரு முறைக்கு ஆடிக்கிட்டே இருக்காரு. என்னடா இகரம் ஆடுறான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விவியோட குரல் ஒரு பக்கம் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்க கூட வர முடியாது, நீங்க இதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றா ஒரு பக்கம் விவி. சரின்னு சொல்றான் லூஃபி. கையில ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கோம்ல, அதனால நம்ம எல்லாருமே பைரட்ஸ் சொல்லிருப்பான். அவன் அதை பத்தி எல்லாருமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விவி இப்ப நீனும் ஒரு பைரட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பழைய விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்னு விவியும் லூஃபி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விவி அப்படியே அழுதுகிட்டே நிக்கா. இங்க உள்ள டியூட்டிக்கு நான் இங்க இருந்தே தீரணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி நான் எப்போ உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன நடந்தாலும் எந்த காலம் போனாலும் நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு விவி அழுதுகிட்டே இருக்கா. இவர லூஃபி டீமுக்கு பிரின்சஸுக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருக்குடா, ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா லூஃபி ஏதோ பேச வரான். அதுக்குள்ள நாமி லூஃபியே அடிச்சு நொறுக்குதா. இப்ப நீ ஏதாச்சும் பேசினா நேவி கண்டுபிடிச்சிருவாங்கடா, அதனால கொஞ்சம் வாய மூடிட்டு இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி கூட வந்து கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா அவளும் கிரிமினல் ஆயிருவாடா, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி லூஃபி ஒரு மாதிரி சோகமா இருந்துட்டு அவன் கையவே பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா எல்லாரும் கையை மட்டும் தான் தூக்குதாங்க. அவங்களோட சிம்பிளை காட்டுறாங்க, எக்ஸ் சிம்பிள. விவியும் அப்படி கையை காட்டுறா. காரம் கையை தூக்கி நின்னுகிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மார்க் எப்போ இருந்துகிட்டே இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்கான் அவன். நான் நினைச்சு விவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா மெரன்காரனுங்க திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நொறுக்கி எறியறானுங்க ஒரு பக்கம். மெரன் அடிச்சாலும் அப்படியே அசராம வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. நான் நினைச்சு விவி சந்தோஷப்பட்டு அவங்களே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க மறந்துங்க. See you, bye.